நம்ம இப்போ ஒரு உள்ளனில் ஒரு ஜிமிக்கை போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தேவையானது உள்ளன், ஜம்ப்ரிங், ஐப்பின், இது ஜிமிக்கி தேவை கம்மலுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பின்னு, இது லோரியல், இது ஜிமிக்கை மேலே வைக்கிறதுக்கு ஒயிட் பீட்ஸ். மேஜிக் ரிங் போட்டு அதில் 6 சிங்கிள் நட் போடணும். ஒன்று, 2, 3, 4, 5, 6. இப்போ சுருக்கிட்டு ஃபஸ்ட்டு நாட்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு சங்கிலி போட்டு அதுலேயே 2 சிங்கிள் நாட் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 12 சிங்கிள் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இது இப்போ இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நாட் போட்டுக்கணும். நான் இந்த இதுவை உள்ளார கொடுத்து வாங்கிட்டேன், அதனால் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன் மேஜிக் ரிங்கை. அடுத்து வேறு கலர் எடுக்கணும். இப்போ நம்ம வேறு கலர் நூல் எடுத்து இதில் 2 சங்கிலி போடணும். போட்டு அடுத்த இதில் சங்கிலியில் ஒரு டிசி போடணும். அடுத்து ஒரு டிஆர் இதுலேயே போடணும். டிஆர்னால் ட்ரிபிள் ஸ்டிச். டிஆர் போட்ட உடனே ஒரு 2 சங்கிலி போடணும். போட்டு இதுலேயும் சேர்த்து கொடுத்து ஒரு நாட் எடுக்கணும். இது ஒரு சின்ன லூப் மாதிரி வரும். அடுத்து ஒரு டிஆர் அதுலேயே போடணும். அடுத்து ஒரு டிசி. அடுத்து 2 சங்கிலி போட்டு அடுத்த சங்கிலியில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்துடும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் லைனாக போட்டுட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா 6 நாள் முடிச்சிட்டேன். கடைசி வர 2 சங்கிலி போட்டு முதல்ல கொடுத்தோம் பார்த்திங்களா, அங்கேயே கொடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டு பின்னாடி திருப்பி நாட் போட்டுடணும். இப்போ இது கம்மல், இது 2த்தையும் முடி போட்டு கட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்மலோட பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு பின்னாடி ஊக்கு வைக்கணும். அதுக்கு கம்மு தடவி ஒட்டிடணும். இது போல் இன்னொரு காதுக்கும் போட்டுடணும். உங்களுக்கு முடிஞ்சால் இந்த பின்னாடியே ஓட்டலாம், இல்லாட்டி முன்னாடி இருந்து கொடுத்தும் வச்சுக்கலாம். ஜிமிக்க போடுறதுக்கு மேஜிக் ரிங்கில் ஃபஸ்ட்டு 6 எஸ்சி போடணும். 2 5
6 போட்டுட்டு சுருக்கிடணும். சுருக்கிட்டு அடுத்த இது ரவுண்டுக்கு ஒவ்வொன்றுத்துலேயும் 2 2 போடணும். அப்போ 12 வரும். ஃபஸ்ட்டு இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். இப்போ 2வது ரோ போட்டு முடிச்சிட்டேன். 12 சிங்கிள் நாட் வந்திருக்கோம். அப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நாட்டில் சங்கிலி போட்டுட்டு அதுலேயே ஒரு நாட்டு போடணும். அடுத்த நாட்டில் 2 நாட்டு போடணும். இதேமாதிரி போட்டுன்னு வந்தீங்கன்னா 18 நாட்டு வரும். அந்த இது மேஜிக் ரிங்கோட நூலை வந்து இதோட சேர்த்து பிடிச்சி போட்டுட்டு வந்துடுங்க. 1 இது 2 அடுத்த நாட்டில் 1 அடுத்த நாட்டில் 2 இப்போ 3வது ரோ முடிச்சிட்டோம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். 4வது ரோ வரும். அதுக்கு 24 வரணும். அதுக்கு வந்து இதுலேயே ஒரு சிங்கிள் நாட் போட்டுடணும். அடுத்ததுலேயும் ஒரு சிங்கிள் நாட்டு. அதுக்கு அடுத்ததில் 2 நாட்டு. இப்படி போட்டிங்கன்னா 24 வரும். லைனில் முடிச்சிட்டோம். இதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கு அடுத்த ரோவில் 5வது ரோ 5லேருந்து 9 வெள்ளியும் நான் கூட ஜிமிக்கி போடுறதுனால குண்டா வரும். 9 லைன் வெள்ளியும் 24 எஸ்சியே திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக போட்டுனே வரும். ஒவ்வொன்றுத்து மேலேயும் ஒவ்வொரு எஸ்சி போட்டுட்டு வரணும். இந்த மாதிரி போட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறேன், அதை காட்டுறேன். பாருங்கள், 9 லைன் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அது நாட் போட்டு உள்ளார கொடுத்து எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஐப்பின் எடுத்து ஒரு பீட்ஸ் அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பீட்ஸு ஐப்பினை கொஞ்சோண்டு கட் பண்ணிட்டேன். நான் எவ்வளோ உயரம் வேணுமோ ஒரு பீட்ஸ் போட்டு உள்ளார கொடுத்து வாங்கிக்கணும். சென்டரில் இந்த கப்பு போடலாம். நான் இப்போ கப்பு இல்லாமல் போடுறேன், ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு. பீட்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு நம்ம நார்மல் ஜிமிக்கிக்கு வளைக்கிற மாதிரி வளைச்சிக்கணும். நீங்கள் எதனால் இதில் தொங்க விட்ற மாதிரி இருந்துச்சுனாக்க இதிலே லாக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டே நம்ம தொங்க விட்டுறணும். அடுத்து ஜம்ப்ரிங் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே முத்துமணி இருந்தால் முத்துமணி கோத்துக்கலாம், இல்லை லோரியல்ஸ் இருந்தால் லோரியல் கோத்துக்கலாம். நான் இப்போ லோரியலும் அது ரெட் கலரில் இது கோக்க போகிறேன். ஏதாவது ஒரு பக்கம் எடுத்து நம்ம கொடுத்து போட்டுட்டு டைட் பண்ணிடணும். நான் இதுக்கு அடுத்து 3 விட்டுட்டு அடுத்து 4வதுல கோக்க போகிறேன். உங்களுக்கு கிட்ட கிட்ட வேணும்னா 1 விட்டுட்டு அடுத்ததில் கூட கோத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஜம்ப்ரிக்கு எடுத்து சென்டராக பார்த்து கொடுத்துட்டு இது எடுத்து
ஜாயின் பண்ணிடணும். முன்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு